You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருகிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம், இந்த பூமியின் வாழ்வு எல்லாருக்கும் முடிய போகிறது. இந்த பூமியில் வாழப்போகிற வாழ்க்கை ஒரு முடிவுக்குள் வரப்போகிறது. இந்த பூமி வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க கூடவர்களாய் இதே பூமியில் தேவனோடு இணைந்து 1000 வருஷம், அதாவது இப்போ இருக்கிற இந்த அரசியல் வட்டாரத்தில் இல்லை, தேவன் ராஜாவாக இருக்க நாம் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் அவரோடு வாழ்ந்து நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்ற முகாந்தரத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை குறித்து ஏராளமான காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம், பேசி வருகிறோம். கடைசி மணி நேரம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தின்படி நடந்து வசனத்தின்படி வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை முடிப்பதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் டேவிட் லிவிங்ஸ்டன் பாஸ்டர் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். போன எபிசோடின் தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்குவோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிர்காசியரை குறித்து பேசணும், அமோரியர்களை குறித்து பேசணும், கானானியர்களை குறித்து பேசணும். அப்புறமா கடைசியில பெருகாசியர்கள் அவர்களை குறித்து நாம் பேசினோம். அதை குறித்து நீங்க தொடர்ச்சியா பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். சோ நம்ம இந்த தேசத்தை சுதரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு. அது ஒரு வால் இல்லாம சிட்டின்னு சொன்னீங்க. ஆமா, வால் இல்லாம சிட்டினா யூசுவலா அதை ஈஸியா எனிமீஸ் ஆக்கிபை பண்ண. கண்டிப்பா. அப்போ எப்படி ஒரு வால் அதை பாதுகாக்குதோ, நம்முடைய ஜீவனை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அப்போ ஒரு நாளும் சத்துரு நமக்கு விரோதமா ஆயுதங்களை போட்டுக்கொண்டே இருப்போம். அக்னி ஒரு விஷயம் வால்னு சொல்லும் போது யோபுக்கு ஆண்டவர் வேலி இருந்தது, அதனால தான் சாத்தான் நாங்க மேற்கொள்ள முடியல. அதாவது கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு வேலி இல்ல, ஆண்டவர் அச்ச ஒரு வேலி இருந்தது. அது மனுஷர் கண்களுக்கு தெரியல, சாத்தான் கண்ணுக்கு தெரியுது. உண்மைதான், சாத்தான் கண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றேன், நீங்க வேலி அடிச்சிருக்கிறதுனால அவன் உண்மையா உத்தமமா வாழ்றான். ஆண்டவர் சொல்றாரு, டே நான் வேலி அடிச்சிருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவன் எப்பவுமே உண்மையா உத்தமமா வாழ்ந்தவன் சொல்றாரு. அப்ப நீ வேலி எடு. ஏன்னா அவர் வேலி எடுத்தாதான் இவன் உள்ள போக முடியும். உண்மைதான். அப்போ நம்ம லைஃப் இட் should be அந்த ஆண்டவருடைய வேலிக்குள்ள. அதுதான் இப்போ நீங்க அந்த பட்டணம் இந்த காரியம் வேலி இல்லாதன்னு எனக்கு அந்த ரிமெம்பரன்ஸ் வருது. உண்மைதான். ஏன்னா யோபு வேலி அடைக்கப்பட்டிருந்தாரு. அதனால சாத்தானால உள்ள நுழைய முடியல. அன்னைக்கு ஒரு வேளை அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அதாவது யோபெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனசாட்சியின் காலம், நியாயபிரமாணத்தின் காலம் கிடையாது. அந்த மனசாட்சியின் காலத்திலே அவர்கள் தேவனுக்கு உத்தமமாய் வாழ்ந்தவர்கள். தேவனுக்கு, ஏன்னா பைபிள்லயே முதல் புத்தகம் அதுதான் வந்திருக்கணும்னு சொல்றேன். ஜோப் புத்தகம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் ஆதி ஆகமெல்லாம் எழுதப்பட்டிருக்கணும். ஒரு அலைன்மெண்ட்டுக்காக இவங்க ஆதி ஆகமத்தை முதல் எழுதி அப்படி கொண்டு வராங்க அப்படின்றதுலாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கிற காலகட்டாயத்துல இப்போ அந்த இந்த நகரம் ஒரு ஃபென்சிங் இல்லாத ஒரு இடமா இருக்குது. அவங்களே இவங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சரி, அப்புறம் நம்ம லைஃப்ல கூட இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னன்னு சொல்றாருங்க, ஆண்டவர் நீங்க சொன்ன மாதிரி யோபு வாழ்க்கை சுத்தரும் வேலி போட்டாரு. அதே மாதிரி சபை கூட அவருடைய ரத்தம் தான் நமக்கு வேலியா இருக்கிறது. அது வெளிப்படுத்தல சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயிச்சார்கள். அதாவது மனுஷ கண்ணுக்கு தெரியாது. அது இயேசுவுடைய ரத்தம் உடையது. ரெண்டாவது, நீங்க சங்கீதத்துல தாவீது அதை பற்றி எழுதுறாரு, ஆண்டவரே ஏங்கப்பா எங்க வேலி எடுத்து போட்டீங்க அப்படின்றாரு. அப்போ ஏன் அப்படின்னா அதுக்கு பற்றி இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம் அது சபைக்கு அடையாளமா இருக்கு. சங்கீதம் 80 சங்கீதம் 80 வசனம் 8ஆம் வசனம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரைத்து விட்டு அதை நாட்டினீர். சொல்றாரு, இங்க இஸ்ரேல் ஜனங்களை ஒரு திராட்சை செடிக்கு அடையாளமாவும் அவங்களை கொண்டு அந்த இடத்துல நீங்க கானான் தேசத்துல நாட்டிட்டீங்க. 9ஆம் வசனம், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதுக்கு இடத்தையும் கொடுத்தாரு. அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அப்புறம் அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருங்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் பவர விட்டது. பாருங்க பாஸ்டர், ஒரு திராட்சை செடி எங்க மட்டும் போய்க்குதுன்னா அது மலையை கூட நிழல்ல அதனுடைய ஷேடோ மலையை கூட கவர் பண்ணிச்சுங்களாம். அப்புறம் 12ஆம் வசனம்,
இப்பொழுதும் வழி நடந்து போகிற யாரும் அதை பறிக்கும்படி அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர். அப்போ நம்ம லைஃப் ஃபென்சிங்கா இல்லைன்னா அவர் ரத்தத்தினால ஒரு நாளும் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு முறை நம்ம ஏசப்பா ரத்தத்தை கிளைம் பண்ணி விட்டுறது இல்லை. எவ்ரிடே வி மஸ்ட் பி வாஷ்ட் by the blood of Christ, and everyday word of God வந்து நம்ம வந்து அந்த ஃபென்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து sword of the spirit பைபிள் வசனம். கண்டிப்பா. இப்போ அந்த அதுக்கு தான் இங்க தாவீதுன்றாரு அந்த நல்லா வளர்ந்துச்சு சபை கூட திராட்சை செடிக்கு அடையாளமா. அப்போ சபை நல்லா தேசமெங்க பலந்துச்சு பாருங்க. எருசலேமில் ஆரம்பித்த சபை அது உலகமெல்லாம் மலைகளை கவர் பண்ணிச்சு, கான்டினென்ட்ஸ் தாண்டிச்சு, சமுத்திரத்தை தாண்டி போய் உலகம் முழுதும் பரவி இருக்கிறது. ஆனா இப்போ வரப்போற காலத்துல ஆண்டு ஒரு நாள் வேலி எடுக்க போறாரு. நான் நினைக்கிறேன் அவர் வருகையில அந்த வேலி எடுக்கப்பட்ட என்ன நடக்கும் அப்படின்னா அது சொல்றாரு பாரு, காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. தட் ஃபீல்ட் வில் பி டெஸ்ட்ராய்ட். எப்படி ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஃபென்ஸ் இல்லைன்னாக்கா வந்து அதை அழிச்சிடுது. அப்போ பண்ணின்றது பாவத்துக்கு அடையாளமா இருக்கு. பேதுரு எழுதுறாரு அந்த 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 அதாவது பன்றிகள் பற்றியும் நாய்களை பற்றி அவர் சொல்றாரு, பண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டா கூட போய் சேத்துல விழுந்துருமா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு மறுபடியும் போய் சேர்த்துல. பைபிள் என்ன சொல்லுது பாஸ்டர் ரொம்ப தெளிவா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறவன் யாரு? பாவத்தை அறிக்கை செய்து திரும்ப திரும்ப செய்கிறவன் அல்ல. அவன் திரும்ப செஞ்சுட்டாலும் திரும்ப அவன் மீட்கப்படணுன்றதுக்கு தான் ஆவியானவர் போராடுறாரு. மீட்கப்பட்டால் தான் தேவன் நடத்த முடியும். அதுவரை தேவன் அவனை பூரணமாய் நடத்த முடியாது. அப்ப அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். அப்ப தேவனுடைய இரக்கம் பெற்ற மனுஷன் பாக்கியவனாய் வாழ்வான். அந்த பாக்கியம் வர வேண்டுமானால் அறிக்கை செய்து விட்டு விலகி தேவனோடு கூட நடக்க நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வேலியா நமக்கு இருக்கிறார். எரேமியால வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, I am a wall of fire about the people of God. அதாவது தேவ ஜனங்களை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு அக்கினி மதிலா இருக்கிறார்களாம். அப்போ நம்ம லைஃப் எவ்ரி டைம் அதை கிளைம் பண்ணணும். ஆண்டவரே என்னை சுற்றுற அக்னி மதிலா இருங்க. நான் ஊழியத்துக்கு போகும்போது நீங்க போங்க, நீங்க முன்னால போய் சத்துருவ. மோசே அந்த கானான் தேசத்துக்கு போகும்போது வழி நடத்தும் போதோ ஆண்டவர் அந்த மேகஸ்தம்பம் மேல போன எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே உங்க சத்துருக்கள் சிதறடிக்க எழுந்திருங்க ஆண்டவரே. மறுபடியும் அது ரெஸ்ட் ஆகும் போதோ உங்க 1000 பரிசுத்தவான்களுக்குள்ள வந்து இளைப்பாருங்க ஆண்டவரே மோசே. ஸோ அது மாதிரி நம்ம எவ்ரி டைம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாயில சொல்ல we form a fence around our family. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாருங்க, தனிப்பட்ட ஜபம் உனக்கு பாதுகாப்பு, சபையின் ஜபம் சபைக்கு பாதுகாப்பு, குடும்ப ஜபம் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஸோ ப்ரேயர் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அந்த ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கும். நான் கூட ஊழியெல்லாம் முடிச்சுட்டு போனேன், 8:30 வீட்டுக்கு போனா பசங்களை உட்கார வச்சு ஒரு 10-15 பாட்டு பாட வைப்பேன். அவன் சின்னவ சொல்வா தூக்கம் வருது டேடின்னுவா. சரி இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இது பண்ணோன்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு அந்தராஷ் நீ இந்த லெட்டர்ல ஒரு பாட்டு பாடு, ஏசப்பா பாட்டு பாடு, நீ இந்த லெட்டர்ல பாடு. ஏன்னா அவங்கள கொஞ்சம் ஆனா சின்ன பசங்களா இருந்தா கூட நமக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணா. இன்னைக்கு உலக அட்ராக்ஷன் அதிகமாகுது, கார்ட்டூன்ஸ் நிறைய இருக்குது. ஆனா நம்ம அவங்களுக்குள்ள நடத்தணும்னா அந்த பிள்ளைகள் வாயில எப்போ துதி இருக்கணும். ஸோ அது ஒரு ஒண்டர்ஃபுல் இது. ஸோ இந்த ஹீவைட்ஸ் மூலியமா நம்ம அந்த பெரிசைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா அன்வால்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில அதாவது அன்வால்டா நம்ம இருக்கக்கூடாது. வி மஸ்ட் பி ஆல்வேஸ் இன் டிஃபென்ஸ். ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு சோல்ஜரா ஆயுதத்தை தரித்து நம்ம இருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்து ஃபென்ஸ் எடுக்கப்பட்ட உடனே அது என்ன நடந்துச்சுன்னு நிலைமை பார்த்தோம். இன்னைக்கு நான் நிறைய முறை சபைக்கா ஜபிக்கும் போது கூட ஆண்டவரே உங்க சபையை சுத்த வேலை எடுத்துடணும், காட்டு பன்றி உள்ள வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு திராட்சை செடி, அது தேசமெல்லாம் நமக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லும். எவ்வளோ தூரத்துல இருந்து ஆண்டவருடைய சீஷருங்க வந்தாங்க, மிஷனரிஸ்க்கு வந்தாங்க. ஸோ வி ஆர் ப்ரிவிலேஜ் பீப்புள் சொல்லணும்னா நான் அதெல்லாம் நினைக்கிறது பாஸ்டர். யாரோ ஒருத்தர் ரத்த சிந்தினாருங்க ஜெர்மனில இருந்து வந்து, அதனால தான் நமக்கு தமிழ்ல பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டது. அவர் 39 வயசு தான் வாழ்ந்திருக்கிறாரு, அந்த ஜீகன் பால். அப்போ அவங்க எல்லாம் அவ்வளவு டெடிகேட்டடா ஏன் பண்ணாங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் டெடிகேட்டடா இருக்கிறவங்க வந்து இந்த உலக வாழ்க்கை பொருட்களை நினைக்கவே இல்லை. இதை செய்யணும் அதை செய்யணும், இதை கட்டணும் அதை கட்டணும், அதெல்லாம் போல அவங்க கட்டின தேவராஜ்யத்தை, அவங்க கட்டின கட்டடங்கள் உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா தேவராஜ்யத்துல நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து மரித்திருந்தால், இப்ப நம்மளுடைய சரித்திரத்துல பாக்குறோம், ஆனால் அவர்கள் மரணம் அடையும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க யாரையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா முடிவு பண்றது ஒரே ஒருவர் ஆண்டவர் தான். அதனால வந்து அந்த சூழ்நிலையில கடந்து போயிருக்கிறாங்க. இப்ப இந்த இவர்கள் பார்க்கும்போது இந்த பெரிசியர்கள், அதாவது இவர்கள் பார்க்கும்போது இவர்கள் தேவர் வால்லெஸ் சிட்டி.
அதனால வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மேற்கொள்ள முடியும், அதனால கொண்டார்கள். இப்போ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஏவியர்கள், அதனுடைய அர்த்தம் எபிரேய பாஷையில அர்த்தம் என்னன்னா விக்கெட்னஸ் அர்த்தம். விக்கெட்னஸ். அப்போ அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானப்பட்டு நமக்குள்ள அந்த பொல்லாத இறுதியும் இருக்கக்கூடாது. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல கூட பார்த்தோம், எபிரேயர் 4ல ஆண்டு சார் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த விக்கெட்னஸ் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாருங்க. அதே மாதிரி அந்த சீமோனை பற்றி நம்ம பார்த்தோம். அவனும் பிலிப்பு வந்து சமாரியா உள்ள ஊழியம் செய்யும் போதோ அவன் வந்து கூட வரான், நானும் ஞானஸ்தானம் ஏத்துக்கிறேன்றான், நானும் ரட்சிக்கப்படுறேன்றான். அப்போ பிலிப்பு ஏத்துக்கிறாரு. ஆனா பேதுரு வரும்போது வரங்கள் அங்க எக்ஸிபிட் ஆகுது, ஆவியானவர் வந்துட்டாரு, இவன் போயிட்டு உடனடியே பணம் எடுத்துட்டு போய் காட்டுறான், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. அப்போதான் பேதுரு சொல்றாரு, உன்னுடைய இருதயம் பொல்லாததா இருக்கு. இன்னைக்கு பணத்துக்காக வியாபாரம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசப்பா கோவப்பட்ட ஒரே இடமே ஆலயத்துல தான். இது குறித்து ஒரு 2 வாரத்துக்கு மேல ஆண்டு என்கிட்ட பேசினாரு. அப்போ நான் யோசிச்சு, ஆண்டவரை ஏன் ஆண்டவரை ஆலயத்துல இவ்வளவு ஏன் வைராக்கியத்தை நீங்க காட்டினீங்க? அதாவது சவுக்கு எடுத்துக்குன்னு அந்த ஆலயத்துல காசுக்காரருடைய பலகைகளை தொடர்கிறாரு. நீங்க இது பேசும்போது நம்ம எசைக்கேல்லையே ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க எசைக்கேல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆலயத்தை குறித்து தான் ஆண்டவர் இருக்குது. அதாவது 9ஆம் அதிகாரம் பாருங்களேன், எசைக்கேல் 9ஆம் அதிகாரத்துல முதல்ல ஆலயத்துல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எருசலேம். எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். அந்த இடம் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்கள கூப்பிட்டு அவங்க செய்யறாங்க. அதாவது 2ஆம் வசனத்துல இருந்து 6 பேர் அனுப்பி அதுல கணக்கனுடைய மை குப்பி அவன் வைத்துக் கொண்டு அந்த அடையாளத்தை போடுற, அதாவது ஃபர்ஸ்ட் அடையாளம் போடுறவங்கள மேல தாக்க கூடாது, அடையாளம் இல்லாத அத்தனை பேரையும் என்ன பண்ண சங்கரிக்கணும். யாரு அழுது தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்க நெத்தில அடையாளம் போடுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லிட்டு நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க பாருங்க, ஆவியான உணர்த்தனர் உங்களுக்கு எருசலேம்ல ஆரம்பிக்க சொல்றாரு. இதுல எனக்கு போன 2 வாரத்துக்கு மேல ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாருங்க. அப்போ ஒரு ஆலயம் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும், அது என்ன இல்லைன்னா ஆண்டவர் கோவம் வந்துடும். அப்படின்னா ஒரு ஆலயத்துல 4 காரியம் இருக்கணுமா பாஸ்டர்? அது பற்றி 2 நாளாகும் 29ல அங்க சொல்றாரு. நீங்க இந்த எருசலேம் பற்றி சொன்ன உடனே அது ஆவியானவர் அது உணர்த்துறாரு. 2 நாளாக 29 7ஆம் வசனம், அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும். ஒரு ஆலயம் போது அங்க தகன பலி இருக்கணுங்க. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப புதிய ஏற்பாட்டுல பாஸ்டர் ஆலயம் எருசலேம்ல இல்லீங்களே. இப்போ 2000 வருஷமா எருசலேம்ல நீங்க சொல்லி இருப்பீங்க 3வது ஆலயம் தான் கட்ட போறாங்க சொல்லி. இப்போ ஆலயம் இல்லையே. இப்போ யார் ஆலயம்னா நாம தான் ஆலயம். இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள தகன பலி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது அது துதி பலி. பைபிள் சொல்லுதுங்க, உதடுகள் கனியாக ஸ்தோத்திர பலியை நீ செலுத்து. இப்போ எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஏன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அநேகர் குறைகளை சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. கண்டி காலையில ஏன் ஆண்டவர் இந்த நாளை குத்துறதுக்காக ஸ்தோத்திரம். 2வது அந்த ஆலயத்துல என்ன இருந்துச்சுங்களா, இல்லாம போச்சுங்களா, தூபம் காட்டாமலும். அப்ப எருசலேம் ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டுச்சுன்னா பாஸ்டர், அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன் அந்த இடத்துல சவுக்குல எடுத்தார் அப்படின்னா அங்க தூபம் இல்லை. தூபம் என்பது ஜெபம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அவருடைய போல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு தூபமாக போகும் என்று சொன்னால் அங்க அந்த உங்க ஆலயம் வர்க்கிங் ஃபங்க்ஷனிங் ஆலயம் வந்து ஒண்ணு வந்து தேவனுக்கு துதி செலுத்துவதற்கு இடம். ஆமாங்க. 2வது ஒரு தூபம், அதாவது தூபம் அது பிரேயருக்கு அடையாளமா இருக்கும். 3வது சொல்றாரு, அவர்கள் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு அங்க 7 குத்து விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கணும். அப்போ அது கம்பல்சரி ஆசாரியப்போ விளக்கு எரியணும். ஆனா அவங்க அணைத்து போட்டாங்க. அதாவது இரவு முழுதும் எரியறதுக்கு. அதாவது இவருடைய, அதாவது ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு பக்குவப்பட்டி சொல்றாரு. அவங்க இரவு முழுதும் அந்த விளக்கு எரிஞ்சிடணும். இப்போ அது ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன பாஸ்டர்? இப்போ எனக்குள்ள விளக்கு எரிஞ்சுனே இருக்கணும். நம்ம புத்தி உள்ள கன்னிகை குறித்து நம்ம ஒரு எபிசோட்ல பேசணும். அதுல அவங்க என்ன கேக்குறாங்கோ, எங்க விளக்கெல்லாம் அணைந்து போகுது, அவங்க என்ன இல்ல. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க புத்தி உள்ள இருக்கிறவங்க பார்த்து கேக்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எங்க விளக்கெல்லாம் அணைந்து. அதாவது விளக்குலயும் எண்ணெய் கணும், கூடவும் நம்ம எண்ணெய் வச்சிருக்கணும். அதுல ஒரு காரியம் எனக்கு ஆண்டு உணர்த்தினார் பாஸ்டர், நம்ம உள்ளத்துல எப்பவுமே
ஒரு நெருப்பு அல்லது ஒரு விளக்கு. ஆண்டு சொன்னார், நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாய். அப்புறம் உனக்கு வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ நம்ம உள்ளத்துல எப்பொழுதும் பரிசுத்த ஆவியோட அந்த வசனம் என்ற விளக்கு அல்லது எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போ சில பேர் என்ன பிரதர் 10 வருஷம் நான் ஊழியம் செய்தேன், இன்னைக்கு என்ன இருக்குன்னா விளக்கு அணைஞ்சு போய் நிற்குது. அநேகர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போதும் எத்தனை பேர் நான் என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு, ஆண்டவரே நேற்று இருந்து பிரகாசத்தை காட்டில் இன்னைக்கு என்னுடைய மகிமை அதிகமா இருக்கணும், நான் இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடைந்து போகணும். ஆனா விளக்கு அணைந்து போகும் என்று சொன்னோம் அப்படின்னு நினைச்சாக்கா அவங்க 10 கன்னிகை வந்து கதறாங்க, ஆண்டவர் கது சாத்திட்டு போயிடுறாரு. ஆண்டவர் இவ்வளவு நேரம் நாங்க காத்திருந்தோம்னா நான் வரும்போது விளக்கு எரிஞ்சிருச்சா? இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இன்னும் நீதான் ஆலயமா இருக்கிறேன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. நம்ம ஏதோ ஆலயம்னாக்க ஏதோ ஒரு ஆலயத்தை பார்த்தோன்னு ஏதோ இப்படி சொல்றதுனாலே வரல, ஆலயன்றது நம்ம தான். எபிரேயர் 3 சொல்றாரு, நீங்க தான் என்னுடைய வீடுன்றார் ஆண்டவர். அப்போ உங்க ஆலயத்துக்குள்ள கண்டிப்பா அந்த பலி, துதி, அங்க ஜெபம், பிறகு விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்புறம் 4வது சொல்றாரு, அவர்கள் அந்த கதவை பூட்டி போட்டார்களாம். அப்போ நம்ம இருதயமாகிய கதவு திறந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எருசலேம்னு சொல்லும் போது நம்ம தான் எருசலேம் இப்போ நியூ டெஸ்ட்மென்ட் பிரகாரம். அப்போ நமக்குள்ளவே இன்னைக்கு நிறைய பேர் கதவு அடைஞ்சு போயிட்டு. ஆண்டவர் லெவோதிக்கேயா சபை, கடைசி கால சபை சொல்றாரு, நான் வாசல்னு கதவு தட்டுறேன், உன் மனதை தட்டுறேன், உன் இருதயத்தை தட்டுறேன், நீ தான் பூட்டு போட்டுக்கிறிய. அப்போ ஆண்டு சொல்றாரு, உன் கதவை திறந்தா நான் உள்ள பிரவேசித்து உன்னோட போஜனம் பண்ணுவேன். இப்போ போஜனம் என்ன பாஸ்டர்? போஜனம்னாக்கா அதான் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில சொன்னீங்க, அதாவது சமாரியா ஸ்திரியோடு கூட போகும்போது அதாவது என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா இருக்குது. அப்போ நமக்குள்ள பிதாவின் சித்தத்தை நாம் செய்கிறோம். அதுதான் இப்ப என்னன்னா, அவர் நமக்குள் வரும்போது அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அப்படியே நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். அது வந்து உண்மையாவே எருசலேமின் முதல் நம்ம தான் ஜெப வீடு. ஆண்டு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 46 அது 3 நாள்ல நான் கட்டுவேன். அப்ப அவங்க சொல்றாங்க 46 வருஷம் ஆச்சு இந்த ஆலயத்தை கட்டும். ஆண்டு சொல்றாரு, என் சர்றமாக ஆலயத்தை சொன்னார். இன்னைக்கு நம்மள ஆலயமா பண்ணிட்டாரு. அப்போ ஆண்டு வருகையில் இந்த 4 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா நம்ம பாக்கியவான்கள். விளக்கு எரிஞ்சுனே இருக்கணும், பிறகு அவர் வார்த்தை எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 24 ஆண்டவர் 2 சீஷருங்கிட்ட பேசுறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்க இருதயங்கள் கொழிந்து விட்டு. ஆமா, என் இருதயம் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம அவர் பேசும்போது நமக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு, இந்த வார்த்தையை கேட்கறவங்க உள்ளம் கூட கொழிந்து விட்டு. கண்டிப்பா. ஏங்கன்னா இன்னைக்கு அதான் ஒரு மனுஷன் சபைக்கே போலீங்களாம். அப்போ ஒரு ஊழியக்காரர் போயிட்டு எப்பவுமே கூப்பிடுவார், ஏன்பா வரல ஏன்பா. ஒரு நாள் போயிருக்கிறாரு, அவன் குளிர் காஞ்சு உட்காந்துருந்தாங்களாம். உட்காந்துட்டு குளிர் காஞ்ச போய் பார்த்தோன்னே அவன் பேசல, ஏன்னா கேட்க வர சர்ச்சுக்கு வரல. ஊழியக்காரர் எதுவும் பேசல. அவரும் போய் குளிர் காஞ்சி உக்காந்துட்டு ஒரு சார்கோல் எடுத்து தனியா வச்சுட்டாருங்களாம். போய் நின்ட்டாராம் பாஸ்டர். அந்த வாரம் அவன் முதல்ல சபைக்கு வந்துட்டானா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு, நீ ஒன்னா எரிஞ்சு நிந்தினா சபையா இல்ல, நீ எரிஞ்சு நிற்க அந்த சார்கோல் வந்து ஒண்ணு தனியா வச்சிருங்க, அமிஞ்சு போயிடும். 5 மினிட்ஸ்ல அப்போ நீ தனியா போய் நிந்தினா, அதுக்கு தான் 2-3 பேர் ஏன் சேர்ந்து ஜெபிக்க சொல்றாரு ஆண்டவர். சபையா நம்ம கூடி ஜெபிக்க, சபை கூடுதல் விட்டு விடாதுங்க. ஏன் சொல்றாருன்னா, நம்ம எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அதுக்காக சிலர் என்ன, அதாவது ஒன்னு அணியும் போது இன்னொன்னுடைய நெருப்பு ஒன்றவில். ஆமாங்க, ஒன்னு அணியும் போது நெருப்பு கொடுத்துரும், தனியா அறியும் போது யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது, அது அணிஞ்சிரும். ஆனா இந்த எரியறதுல ஒண்ணு அணிஞ்சா கூட இன்னொருடைய நெருப்பு ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்ற ஒவ்வொரு விசுவாசியும் அவங்களுக்குள்ள தேவன் எரிந்து கொழிந்து விட்டு எரிந்து பிரகாசம். ஆண்டவர் யோவானை பத்தி சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா வெளியா இருந்தான். He was a bright and a shining light. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பிரைட்டா இருக்கா, வெயிட்டா இருக்கா? தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சோ அது வந்து இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜெபுசைட்ஸ் சொல்லப்படுது. ஜெபுசைட்ஸ் என்ற அர்த்தம் என்னன்னா ட்ராம்பிள் என்ற அர்த்தம். எபிரேயர் அதோட அர்த்தம் மிதிக்கப்படுதல். அப்போ சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மிதிக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கீதம் 91 அங்க சங்கீதக்காரர்கள் அருமையா எழுதுறாரு பாருங்களேன். சங்கீதம் 91:13 சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். சோ ஆண்டவர் நம்மள எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, டு ட்ராம்பிள் தி சர்பென்ட்.
அதனால இன்னைக்கு சாத்தான காலின் கீழே நம்ம போட்டு மிதிக்க வேண்டும். நம்ம அந்த பழைய பாம்பாகிய வலு சர்பம். அதனால ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த ஜெபுசைட்ஸை ட்ராம்பிள் பண்றாரு. இப்போ ஜெபுசைட்ஸ் வந்து தாவீது காலம் வரைக்கும் இருக்கிறாங்க பாஸ்டர். அவங்க சிங்கத்தின் மேலன்னு சொல்றாரு. ஆமா, சிங்கத்தின் மேல. ஏன்னா அவன் சிங்கத்தின் போல சுத்தி திரிகிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம். அந்த சிங்கத்தையும் பாம்பையும் மெரிச்சு போடுன்றாரு. இப்போ நம்ம சில கிறிஸ்துவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஐக்கியம். சொந்தக்காரருக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கும் உலக காரியத்துக்கும் ஐக்கியம், உலக ஆச்சாரங்களுக்கும் ஐக்கியம் அப்படின்னு ஆண்டு நீ மிதித்து போடு. சிலது தேவையில்ல, உன் வாழ்க்கைக்கு அது இல்ல, விலகி இருக்கணும். அது வந்து நம்ம ஜனங்களுக்கு சர்ச்சுக்கு வரவங்களுக்கு சொன்னாலே கேட்க மாட்டேன்றாங்க. அதுதான் வந்து ஆச்சரியம் போகும். ஆமா, ஞாயிறு வந்து ஆராதனை முக்கியம்னாக்கா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, இப்போ அன்னைக்கு ஒரு கல்யாணம்னாக்க சாத்தானுடைய ட்ராப். ஆமா, ஏன்னா கடைசி காலத்துல ட்ராப் என்ன, நீ வந்து என்னுடைய நியமத்தை கை கொள்ளக்கூடாது. நீ வந்து ஒரு ஆள் அங்க சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு வரப்போறது. ஆனா தேவனுடைய நியமத்தை கை கொண்டாயா? ஆண்டு 6 நாள் நீ வேலை செய், ஒரு நாள் ஆண்டுக்கு. சோ அந்த நாள்ல நீ போயிட்டீனாக்கா, இந்த மாதிரி வந்து ஆண்டவர் ஆராதிக்க போயிட்டு எக்ஸ்கியூஸ் எடுத்துட்டு நான் இப்படி போறேன், அங்க போனேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியில வர முடியும்? அதெல்லாம் தான் தாண்டி வரணும். இதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக விட்டு கொடுக்குறோமோ, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாரு. கடைசி சொட்டு வர ரத்தம் வைக்க நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தமா என்ன வாழ்ந்துதானே காமிக்கணும். அது எத்தனை முறை நீங்க போதிச்சாலும் சில மண்டைகளுக்குள்ள ஏறவே ஏறாது. எங்க அப்பா சொல்வார் ஃபர்ஸ்ட், அந்த காலத்துல இந்த சபையில காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 9 மணி மட்டும் ஊழியம் நடக்கணும். அதாவது ஆராதனை முடியறதுக்கு 1 மணி ஆகும். முடிச்சிட்ட பிறகு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து சுவிசேஷம் சொல்ல போவாங்களாம். ட்ராக்ஸ் எடுத்துன்னு போய் அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு 4 மணிக்கு வந்தோடனே கொஞ்சம் 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு 6 மணிக்கு சுவிசேஷம் கூட்டம். 9 மணிக்கு தான் போவோம். ஒரு நாள் ஃபுல்லா 1000 நாளை பார்க்கல, ஒரு நாள்ல ஆலயத்துல இருக்குதுன்னு சொல்லி டெடிகேட்டட் இட் சோ மச் ஃபன். இல்ல, அந்த டைம்ல வந்து அந்த டெடிகேஷன் இருந்துச்சு. இந்த டைம்ல களியாட்டங்கள் அதிகமாக ஆக ஆக எல்லாருமே அது மேல சாய ஆரம்பிச்சாங்க. உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்பு ஓட ஆரம்பிச்சு விக்கெட்னஸ் உள்ள வந்துருச்சு. ஏன்னா எல்லார் கையில போன் இருக்கு. இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆதியாகமம் 6ல நோவா காலத்துல ஏன் ஆண்டவர் அழிச்சாருன்னா அவங்களுடைய வாழ்க்கை பொல்லாததா இருந்ததுன்னு சொல்றாரு. அவங்க வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய இடத்துல ஜனத்தினுடைய இருதயம் நித்தமும் பொல்லாமா, தேவர் விக்கெட் அண்ட் விக்கெட். ஆமா, அப்போ நம்ம வந்து இவர் சொல்றாரு, எங்க யோசேப்பு சொல்றாரு, இந்த பாவத்தை நான், இந்த பொல்லாப்பானது எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஓடுறாரு, விட்டு விலைக்கு ஓடுறாரு. கண்டிப்பா. அப்போ ஆனா ஆதியாகமத்துல அந்த நோவா காலத்துல அவங்க பொல்லாப்பு செய்ததுனால தான் அழிவு வந்துச்சுங்க. ஆதியாகமம் 6:5 வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. அப்போ இன்னைக்கு இந்த பொல்லாப்பான இருதயத்துக்கு நமக்கு இடம் கொடுக்க கூடாது. கண்டிப்பா. சோ அதை நம்ம மிதித்து போட்டு கண்டிப்பா ஆண்டவருக்காக அதாவது நம்ம தேவனுக்காக வாழறது வந்து வாயில சொல்றது இல்ல, பிராக்டிகலா காமிக்க வேண்டிய ஒன்று. ஃபர்ஸ்ட் இது நீங்க நீங்க ஞாபகம் பண்ணீங்க, ஒரு சாட்சி சொன்னாரு. எங்க மைன்ஸ்ல வேலை செய்யும்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அந்த காலத்துல 70s ரட்சிக்கப்பட்ட உடனே ஆட்டோல இருந்து ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வந்தாங்களாம் அந்த மைன்ஸ்ல. என்ன மேனேஜர் சார் வாங்க, என்ன நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறேன், இவ்வளவு நாள் நான் மைன்ஸ்ல சில பொருள் எல்லாம் திருடு பண்ணி போனேன். இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஏசப்பாவை ஏத்துக்கணும், என் வாழ்க்கை மாறிச்சு, நான் வந்து அந்த பொருளெல்லாம் வாபஸ் எடுத்து வந்துக்கிறேன் ஆட்டோல. திருடிட்டே எடுத்துன்னு போடா, பரவாயில்லன்னா அவர் மேனேஜர். இல்லை சார் வாண்ணா, நான் இது வந்து நான் என் வாழ்க்கையை சரிப்படுத்தணும், நான் ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் முன்னால் நான் சொல்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு, நான் ஏசப்பா ஏற்று நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டாங்களாம் பாஸ்டர். யோசித்து பாருங்களேன். அப்போ தேவர் நீங்கள் சொன்னீங்க ப்ராக்டிக்கல்னு சொன்னீங்க பாருங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நடைமுறை வாழ்க்கையில சகையு இயேசு வந்து அவர் கொடுக்க சொல்லி, இயேசுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த சகையை கிட்ட சொல்ல, நீ இப்படி எல்லாம் பண்ண, நீ அப்படி எல்லாம் பண்ண. சமாரிய ஸ்திரிக்கு வேணான்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து புருஷன் இல்லை போன்ற 5 பேரோட வாழ்ந்த, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய புருஷன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அவன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அவனுக்கு அந்த ஒளி வந்த உடனே எல்லாவற்றையும் பல மடங்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் காரியத்தை சரிப்படுத்த நாங்க தனியா கொடுக்க என்ன பண்ணிட்டான், உடனே கூப்பிட்டு குடிச்சிட்டான். அப்ப உடனே இயேசு பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னா, அநியாயமா வாங்கியிருக்கிறது எல்லாவற்றையும் நான் செலுத்தி விட வேண்டும். வீட்டுல பொல்லாது சேர்க்கக்கூடாது. மற்றவங்க பொருள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, மற்றவங்கள பொருளுங்களை நம்ம அபகரிக்க கூடாது, எந்த விதமான காரியமும் நமக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்க பொருளே வேணும், அவங்க வச்சுக்கணும், அவங்க வச்சுக்கணும், அவங்க
சம்பாதிச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம். எதுவுமே உலகத்துல நிரந்தரமானது இல்லை. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இயேசு எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எப்ப இன்னைக்கு பூமி எல்லாம் அவங்க கூறு போட்டு வித்துனுக்குறான். 30, 40, 40க்கு 60, 1 ஏக்கர், 2 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர், 150 ஏக்கர், 500 ஏக்கர்னு அவன் புடிச்சு வச்சுக்கின்னு அவங்க என்னெல்லாம் பண்ணுகிறாங்க. ஒரிஜினல் ஓனர் நானுப்பா இதுக்கு. நான் வரேன், நான் எடுக்கிறேன், எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான். மனுஷனை எதிர்த்து கோத்துக்கத்தெல்லாம் இல்லை, அத்தனைக்கும் அடிச்சு தள்ளிடுறேன். அதனால தேவனுக்குரியது. நம்ம இந்த இடத்துல எதுவுமே யோசிக்கணும்னு அவசியமே. இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யங்கள். ஆமா. அப்போ இந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ளனா இந்த 7 விதமான காரியங்கள் இருக்கக்கூடாது. பொல்லாத ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சொன்னோம்னாக்கா, கிர்காசியர், ஆமா, முதல்ல ஹிட்டேட்ஸ் பார்த்தோம். ஆமா, அவங்க கடின இருதயம். ஆமா, ஹிட்டேட்ஸ். இரண்டாவது கிர்காசியர், களிமண்ணை போல உறுதி இல்லாதவர்கள். ஆமா. மூணாவது அமோரியர்கள். பெருமையும் இந்த ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைக்கரைய ஒரு எபிசோட் ஃபுல்லா பார்த்தோம். ஆமா. கானானியர்னா ஹெவி லோட், அதாவது ஒரு பாரத்தை எப்பவுமே சுமந்து நிற்பாங்க. ஆண்டு சொல்றாரு, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல். சோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவரு வாழ அலோவ் பண்ணும்போது he takes away all our burden. அது குறித்து பார்த்தோம். பெருகாசியர் அன்வால்டு என்று பார்த்தோம். அந்த நோவா காலத்துல விக்கெட்னஸ் தான் இருந்துச்சு. அப்போ அந்த விக்கெட்னஸ் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பரிசேயரை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாஸ்டர். லூக்கா, அது ஒரு வசனம் நான் சொல்ல, லூக்கா 11:39 அவங்க வெளி தோற்றமா ட்ரெஸ் சுத்தமா இருந்தாலும் உள்ள பொல்லாதவர்கள். அது லூக்கா 11:39 சொல்றாரு. லூக்கா 11:39 கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களையும் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது. விக்கெட்னஸ் இருந்துச்சுங்க அந்த பரிசேயர். Then the Lord said to him, now you Pharisees make the outside of the cup and dish is clean, but your inward part is full of greed and wickedness. அப்போ ஈவைட்ஸ் சொல்லும்போது விக்கெட்னஸ் இருக்கக்கூடாது. நீ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டோமா, ஆண்டவருக்கு நம்ம இருதயம் எப்பவுமே சுத்தமாகும், அது சாஃப்ட் ஆகும். அவருக்கு ஏற்ற ஒரு இதயமா இருந்துச்சுன்னா, ஏன்னா ஆண்டவர் உள்ளந்தெரியுங்களை ஆராய்ந்து பாக்குறவர். அவரு என்ன மோட்டிவோட, நீங்க சொன்னீங்க பாரு, என்ன மோட்டிவோட வரன்றதுல அவரு ஆண்டவர்கிட்ட யாரும் ஏமாத்த முடியாது. எதற்காக ஆண்டவரை பின்பற்றாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆமா, அவருக்கு தெரியும், கிளியரா. சோ ஒண்ணு அதுக்கப்புறமா கடைசி ஜெபுசைட், அதான் ட்ரூ ட்ராம்பிள், நம்ம சத்துருவை மிதிக்க வேண்டும். அது கடைசியில தாவீது தான் அந்த எபிசைட்ஸை துரத்துறாரு பாஸ்டர். அது வரைக்கும் அவங்க எருசலேம்ல இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்க அவங்கள துரத்தல. அப்போதான் லாஸ்டா தாவீது அந்த சியோன் மாலையை பிடிக்கும் போது அங்க எபிசர்கள் இருக்கிறாங்க, அவங்கள ட்ராம்பிள் பண்ணிட்டு சியோன் கோட்டை எருசலேமை பிடிக்கிறார். அப்புறம் எருசலேமை குறித்து இந்த எபிசோட்ல தேவனுடைய மகிமை பரிபூரண சித்தம் நிறைவேறுது. ஆமென். அதுலயும் கடைசியா ஒரு மலை மாத்திரம் அருணான்ற எபிசை கையில இருந்துச்சுங்க பாஸ்டர். அது தாவீது ராஜா கிட்ட கூட அவங்க கிட்ட இருந்துச்சுங்க ஒரு மவுண்டன். அதான் இப்ப ஆலயங்கிற இடங்க. அந்த மவுண்டனை லாஸ்டா ஒரு வாதம் வரும்போது தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட அழுறாரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போது ஆண்டு சொல்றாரு, அப்ப நான் தான் தீர்க்கதரிசி மூலமா நீ போயிட்டு அங்க அந்த களத்தண்டையில நீ போ சொல்லு. அப்பா பார்த்தா அருணா அந்த ஜெபுசைட்னு வருது. அப்போ அந்த ஜெபுசை கிட்ட காசு கொடுத்து அந்த மலையை வாங்கிட்டு, இது எனக்கு தேவை, அங்க நான் பலி செலுத்தணும், தேசத்து மேல வாதம் வரக்கூடாது. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட உடனே இதுதான் ஆலயம் அப்படின்னு நாங்க ஆலயத்தை கட்டுறாரு. பிறகு இந்த எபிசோட்ல ஆலயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆலயம்னா 4 காரியம் உள்ள இருக்கணும். பலி இருக்கணும், நமக்குள்ள துதி ஸ்தோத்திர பலி. 2வது பார்த்தோம் ஜெபம் என்ற தூபம். 3வது விளக்கு எப்போ எரியணும். நம்ம உள்ள எப்பொழுதும் வார்த்தை என்ற விளக்கு, ஆவியானவர் என்ற விளக்கு எரிந்து கூடாது, மங்கிடக்கூடாது. நான் 10 வருஷத்துல பிரகாசிச்சேன் ஊழியதுன்றது இல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கிறதா இல்ல அமைஞ்சு போயிருக்குதா. 4வது கடைசியா பார்த்தோம், அந்த ஆலயத்துல கதவுகளை பூட்டி போட்டார்கள், அதனால கர்த்தருடைய கடும் கோபம் வந்தது அப்படின்னு 2வது கோப காலம் வரப்போகுது பாஸ்டர். எதுக்காகனா, இந்த ஆலயத்தை யார் இடிச்சு போட்டாங்களோ அல்லது இந்த ஆலயத்துக்கு கதவை யார் பூட்டி போட்டாங்களோ அவங்க மேல கடவுளுடைய கோபம் வரும் கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவர் நீங்க தான் ஆலயம் சொல்லிட்டாரு. இந்த சரீரம் உங்களுக்கு இஷ்டமான நீங்க வாழ்றதுக்காக கொடுக்கப்படல, நீங்க ஆண்டவருக்காக நீங்க வாழணும். இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாய் ஆண்டு கொள்ளணும். அதுக்காக இந்த சரீரத்தை குத்துக்கிறாரு, அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த 4 காரியம் இல்லைன்னாக்கா நெக்ஸ்ட் 2 Chronicles 29:8 சொல்றாரு, கடும் கோபம் எருசலேம் மேல வந்துச்சு, ஆலயத்தை ஆண்டவர் இடிச்சிட்டார். இன்னைக்கு உங்க ஆலை இடிக்கப்பட்டு கூடாது அப்படின்னு சொன்னா இந்த 4 காரியம் நீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருந்தா காக்கப்பட்டிருக்கணும். அது காக்கப்பட்டு இல்லைன்னா அந்த ஆலை இடிக்கப்பட்டு போகும், நஷ்டம் நமக்கு தான் வரும். அந்த நம்ம ஆலயத்தை இந்த 4 காரியத்தை பிராக்டிஸா
பண்ணி இந்த எபிசோட் நிச்சயமா அவங்களுக்கு அவங்க இருதயம் ஒரு இருந்து பிரகாசிக்கிற. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்காக இவர்களை மேற்கொள்ள வேண்டும். நாம் பரம கானானுக்குள்ள போவதற்கு இந்த சுவாபங்களை மேற்கொள்ள வேண்டும். புரியுதா? அவர்களுக்கு பிசிக்கலா அந்த இடத்துல சேலஞ்ச் இருந்துச்சு, நமக்கு ஸ்பிரிச்சுவலா இந்த இடத்துல சேலஞ்ச் இருக்குது. அவர்கள் பிசிக்கலா யுத்தம் பண்ணாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலா பேட்டில் பண்றோம். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா தேவன் தந்திருக்கிற போராயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நாம் நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்தில் நின்று இந்த உலகத்தில் ஜெயிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை முடிப்பதுக்கு காத்துக்கொள்ளுவோம். நித்திய ஜீவன் ரொம்ப சமீபம், எக்கால சத்தம் ரொம்ப சமீபம், நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்துக்கும் போது தேவனுக்கு ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துட்டீங்களா, சரிப்பா போய் தான் ஆகணும், இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டீங்களா, சரி. இந்த நாளில் கூட என்ன ஆகும்னு தெரியாது, வெறும் இரவு மாத்திரம் இல்லை, இந்த பகலில் கூட என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ எல்லாம் அறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து எல்லாமே சமீபத்தில் சுற்றி நிற்குது. எச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்கப்பட்டு வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த எபிசோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம மத்தியில் பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவங்க இந்த எபிசோடில் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பாங்க. நம்ம ஜெபித்தாங்க. இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் பரம காணன, அதாவது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்படின் போது 7 விதமான ஆவிக்குரிய அப்டக்கிள்ஸ் இந்த எபிசோடோட நம்ம முடிச்சிருக்கிறோம். பிறகு நம்முடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், அந்த எருசலேமில் ஆலயம் கட்டப்படணும்னா இந்த 7 காரியங்கள் துரத்தப்பட்டு அவங்க அந்த மலையை தாவீது வாங்கின பிறகுதான் மகிமை இறங்கி வந்து ஆலயம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்க தான் தேவனுடைய ஆலயமாக்குறீங்க. தேவ ஆவினர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணார். ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால 4 காரியம் உங்க ஆலயத்துல நிச்சயமா இருக்கணும். ஸ்தோத்திர பலி இருக்கணும், பலி. 2வது தூபம் என்ற ஜெபம். 3வது விளக்குகள் எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்குள்ள தேவ வார்த்தையும் ஆவியானவரும் எப்பொழுதும் உங்க உள்ளம் ஆண்டவருடைய வசனத்துக்கு என்று எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணும். 4வது உங்க இருதயமாகிய கதவு ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் வந்து போஜனம் பண்ணி பிதாவுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமா இருக்கு. இதை பார்த்துருக்கு உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்தா நீங்க அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அநேகருக்கு இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது அநேகர் உள்ளங்கள் பலனடையும், அவங்களும் எரிந்து பிரகாசிக்க முடியும். அதனால இதற்காக இந்த வசனத்தின் உண்மையாகவே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த எபிசோட்ல அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். எருசலேமை குறித்து, ஆலயத்தை குறித்து, அந்த எபிசோடை கடைசியில தாவீது மேற்கொண்ட பிறகுதான் அங்க தேவ மகிமை அங்க ஆலயத்தின் மேல ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு இடம் கிடைச்சது. இன்றைக்கு ஆண்டவரே இன்னைக்கு பிசிக்கலா ஆலயத்தை கட்ட பாக்குறாங்க, ஆனா ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் நாங்க தான் என்று உணராது இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு உலகத்துல உண்டு. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட் என்று சொல்லி, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவாவினர் எனக்குள்ளே வாசம் பண்றார், எனக்குள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எனக்குள்ளே எப்பொழுது ஜபம் நடந்து கொண்டு, எனக்குள்ளே தூபம் காணப்பட வேண்டும், எனக்குள்ளே துதி பலி எப்பொழுது இருக்க வேண்டும், என் கதவு எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசுவுக்கு திறக்கப்பட வேண்டும். அது பூட்டப்படாதபடி அது புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த விளக்கு அணைந்து போனதுனால அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்துட்டாங்களே, அந்த நிலைமை ஒருத்தருக்கு வரக்கூடாதாப்பா. இந்த நிகழ்ச்சி அந்த நோக்கத்துக்காகவே நீ டெலிகாஸ்ட் பண்றீங்க. இதை ஆசீர்வதியும். அநேகர் பார்க்கும்போது அப்பா ஆவியானவர் அவங்க உள்ளத்துல எரிந்து பிரகாசிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து வசனத்தை வாசியுங்கள், வசனத்தோட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வசனமானவர் வனம்போது நாம் வசனத்துக்குள் இருந்தால்தான் அவரை நாம் சந்திக்க முடியும். எனவே தேவனோட நடங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான், அவர் வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் ஜீவனோட வைப்பாரான. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்கிறது இந்த நாட்களில் ஒரு அற்புதம் தான். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.